ஸ்ரீலாத்திரி உலகம் இருக்கும் அருள் பாலிக்கக்கூடிய நமக்கெல்லாம் தாயாக விளங்கக்கூடிய ஸ்ரீ பச்சையம்மன் கோயில் முன்பதாக மாதா மாதம் அமாவாசை திங்கள் என்று சரி. ஆனால் பச்சையம்மன் நாடக சபா மற்றும் நாடக கலைஞர்கள் நடைபெற்ற பெறும் நடத்தக்கூடிய அமாவாசை தெருக்கூத்து. சரி. இது எத்தனாவது மாசம்? 38. 38வது மாதமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆமா. இங்க வருகிற அனைவருக்கும் எங்கள் பச்சையம்மன் நாடக கலைக்குழுவின் சார்பாக நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமாக இருந்து சரி அவர்கள் குடும்பமாகப்பட்டது வாழையடி வாழையாக வாழ எல்லாம் வல்ல பச்சையம்மனை வேண்டுகிறோம். அப்படி இருந்தாலும் நமக்காக அன்பளிப்பு செய்த அனைத்து நல்ல உள்ளங்களும் அமாவாசை தெருக்கூத்துக்குன்னு எங்கிருந்து வராங்க? எங்கிருந்து? கவுந்தப்பாடி இருந்து வராங்க. கவுந்தப்பாடி. ஆமா. சரி. கவுந்தப்பாடியிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய ஐயாவாகப்பட்ட தங்கவேல் ஐயா அவர்களும் ஐயாவாகப்பட்ட பழனிசாமி ஐயா அவர்களும் சரி கோவலங்காட்டை சேர்ந்த அவர் பேர் என்ன அண்ணா பேர் என்ன? பழனிப்பன் ஐயா அவர்களும் நமக்காக அன்பளிப்பு செய்துள்ளார்கள். சரி. அவர் செய்கின்ற தொழிலும் போகின்ற போக்குவரத்தில் எந்த ஒரு இடைஞ்சலும் இல்லாமல் அவர் குடும்பம் வாழையடி வாழையாக வாழ இந்த பச்சையம்மனின் பாதத்தை தொட்டு வேண்டுகிறேன். அது மட்டுமல்ல இந்த தெருக்கூத்தாடிகளை உலகம் எங்கும் பரப்ப வேண்டும் என்று நமக்காக பிடி 30 கையிலேயே செல்போன்ல வீடியோ எடுத்து உலகம் எங்கும் பரப்பக்கூடிய நமது பதிப்புக்கும் மரியாதைக்கும் ஆனால் கருப்பூர் வெள்ளாளப்பட்டியை சேர்ந்த ஐயாவாகப்பட்ட செல்வம் ஐயா அவர்களும் வருகை தந்துள்ளார்கள். ஆமா. அவர் குடும்பம் எப்படி இருக்க வேண்டும்? எப்படி? எலுமிச்சங்கனிக்கு எதிர்கனி இல்லாம எப்படி இருக்கிறதோ எள்ளுக்காய் முள்ளு முனையாம அவர் எப்பொழுதும் இப்படியே இன்னும் 100 வருஷத்துக்கு நாம மட்டுமல்ல இன்னும் நம்ம பிள்ளைங்க நம்ம பேர பிள்ளைங்க எல்லாரும் ஆடக்கூடிய கூத்த இப்படி வீடியோ எடுத்து உலகம் எங்க பரப்ப வேண்டும் என்று அம்மாவாகப்பட்ட பச்சையப்பட வேண்டுகிறேன். அப்படி இருந்தாலும் இதோ நமக்கு போதும் என்பது அன்னதானம், போதாது என்பது சொர்ணதானம். அப்பேற்பட்ட அன்னதானத்தை வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஐயாவாகப்பட்ட முத்தநாக்கியம்பட்டியை சேர்ந்த தங்கராஜ் வாதியார் அவர்களோ அது மட்டுமல்லாம இதோ அளவு கவுண்டர் ஐயா அவர்களோ அது மட்டுமல்லாம நமக்கு அன்னதானம் அளித்த அனைத்து உள்ளங்களும் ஆனா அருகு போல் வேறு ஒன்று ஆளியலை போல் தலைதலைத்து மூங்கில் போல் கிளை கிடைத்து எந்த முகமானாலும் தங்க முகமாகி அவர் குடும்பமாகப்பட்டது என்று சிரஞ்சீவியமாக வாழ எல்லாம் அந்த பச்சையம்மனை வேண்டுகிறேன். ராமோஜயம். அப்படி இருந்தாலும் இன்று வைத்திருக்கக்கூடிய நாடகம் சொன்னால் தெரியும். ஏன்டா இது வரைக்கும் யாருமே சொல்லவே இல்லையாடா? ஏன்டாடா எது கேட்டாலும் நீ சொன்னா தெரியும்னா எதுக்குதான் தான் வந்திருப்ப? அப்ப நீ அல்ல நானே சொல்லிவிட்டா அப்ப நீங்க எதுக்கு வந்தீங்க? நாங்களா? நீ என்ன சொல்றியோ கேட்டு போலான்னு வந்திருக்கேன் நானு. அதான் நானு. சொல்லுமா அம்மா. ஸ்ரீ ராமாயணத்தில் ஒரு பாகமாக விளங்கக்கூடிய குருபுத்திரன் வதை. குருபுத்திரன் வதை இல்லையே ராமர் லட்சுமணர் பிறப்பு. ராமர் லட்சுமணர் பிறப்பு. ஆமா. அப்படின்ற நாடகத்தில் நான் யார்? என்னுடைய பேர் என்ன சொல்ல வேண்டும் அல்லவா? மல்லிகை மலர் துடி அம்மா மல்லிகை மலர் துடி
என்னுடைய பெயரை சொன்னேனே தெரியலடா. ஒண்ணும் தெரியல, எல்லாம் ஒரு இடம் விடாத எல்லாம் மறைச்சிட்டேன். ஏக்கண்ணே ஒண்ணுமே தெரியல. என்னது இது தெரியுதுன்னு கேட்டியா? என்னுடைய பெயரை சொன்னேனே தெரிந்ததா? சொன்னால் தெரியும். அந்த ரெக்க மாதம் வச்சிட, அந்த ரக மாதிரி வச்சிட, சுந்தரமாக வாழ்ந்த, சுந்தரமாக வாழ்ந்த என்னுடைய பெயரோ ஏய், சுருதி என்று சொல்லலாம். ஓ சுருதி. ஆமா, அப்படி சுருதியாக இருந்தாலும் எனக்கு இன்னொரு பெயரும் உண்டு. இன்னொரு பெயர். ஆமா, அது என்னம்மா? குணத்திலே சிறந்து விளங்கக்கூடியதினால் ஆ, ஆ. எனக்கு குணவதி என்ற பெயரும் உண்டு. ஓ குணவதி. ஆமா, அப்படி ஆ, அப்படி குணவதியாக இருந்தாலும் ஆ, பெற்றெடுத்த தாய் தந்தை யார்? என்னுடைய தாயந்தர் யார்? யாருமா? எப்பேற்பட்டவ? எப்பேற்பட்டவங்க? அம்மா இதை பெற்றெடுத்த தாயாரே. ஒரு டீ ஒன்று வாங்கிட்டேன். என்னால கொஞ்சம் மூடுமாமா? கரெக்டா தான் இருக்குது. கரெக்டா தான் இருக்குதா? சரி சரி. அம்மா, அப்படி என்னுடைய பெயர் குணவதியாக இருந்தாலும் என்னை பெற்றெடுத்த தாய் தந்தை யார்? யாருமா? நான் எக்குலத்திலே பிறந்தேன் தெரியுமா? எக்குலத்தில் பிறந்தீங்க. அம்மா, என்னுடைய தந்தை யாரோ? என் தந்தையார் தான் மூக்கு பயிறு. மூக்கு மயிரா? என்னது? மூக்கு மயிறுமல்ல, தலைமயிறுமல்ல. என் தந்தையார் மூக்கம் ஐயர். ஓ மூக்கம் ஐயர். ஆமா. சரி, தாயாரோ? என் தாயார் தெரியுமா? யாரு? என் தாயோ சிவகாமி அம்மாள். சிவகாமி அம்மாள். ஆமா. சிவகாமி அம்மாவுக்கும் மூக்கமையருக்கும் மூக்கமையருக்கும் நான் ஒரு வாழைக்கு ஒரு குலை போல என் தாய்க்கும் தந்தைக்கும் நான் ஒரே மகளாக பிறந்தேன். ஒரே மகள். நாங்களா இருவாள். இருவாளா? ஐயர்வாள். அது என்னவாள்? ஐயர்வாள்.
ஏண்டா அடிஸ்டோ அங்க அறியாம அங்க ஊர் மேல போற மாதிரி அங்க போய் தெரிஞ்சிட்டு இருக்கிறா. ஆறா தம்பி உன்னதான் தம்பி. ஆறு நானா? ஆ, என்னையா பேசுறேன் ஒரு அளவும் புரியலையா? ஏண்டா அப்படின்னா தெரியலக்கறா. அம்பின்னா என்னடா? ஐயோ நாங்களோ இருகுலத்திலே பிறந்தவர்கள். இருகுலமா? ஆமா. சரி சரி சரி. ஐயர் நான் தெரியுமா? ஆறு இந்த கோயில்ல புரோகிதம் பண்றாங்களே பிராமணவாள். பிராமணவாள்? ஆமா, நாங்களா பிராமணவாள். ஆனா நீங்களா பிராமணவாள்? சூத்திரவாள். சூத்திரவாளா? சூத்திரவாள்னா தெரியாத உனக்கு? நீங்களா கறிக்காய் சாப்பிடுவீங்க, மாமிசம் சாப்பிடுவீங்க. சரி. நாங்களா அதெல்லாம் பிடிக்காது. அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்காது? ஆமா. சரி சரி. அப்படிதான் ஐயர்குலத்திலே பிறந்து வேறே வேண்டாம் என்று அவர் சொத்திலிருந்து ஒரு ரூபாய் கொடுக்க மறு ரூபாய் மலை போல வராது. அண்ணன் தம்பி மாமன் மைத்தனம் கூட்டம் கொலையாம கொண்ட பூ வாடாம எந்த முகமானாலும் தங்க முகமாகி அவர் குடும்பம் சிரஞ்சீவியமா வாழ அன்மனை வேண்டுகிறேன். அப்படி இருந்தாலும் நடத்தை மயிரிக்கும் ஊக்கமயிரிக்கும் சிவகாமி அம்மைக்கும் ஒரு மகளாக பிறந்து நான் யாரை திருமணத்தை செய்தேன்? யாரு? அம்மா, என்னை மாலையிட்ட என் கணவரோ யாருமா? சரவணன் என்று சொல்லக்கூடிய குருபுத்திரன் என்று சொல்லலாம். குருபுத்திரன்? ஆமா. சரிமா. அப்படி அன்னவரை மாலையிட்டு நாங்கள் கணவன் மனைவியாக சீரு சிறப்போடு வாழ்ந்து வந்தாலும் அடியம்மா என் மனதிலே ஒரு குறை. உனக்கும் குறையா? ஆமா. என்னம்மா குறை? அம்மா, எல்லா பெண்களை போல நான் திருமணத்தை செய்து சந்தோஷமாக வாழ்ந்து வருகிறேன் என்று நினைக்கிறாயா? என்னம்மா? எனக்கோ திருமணமாகி 9 ஆண்டு காலம் ஆகிறது. 9 ஆண்டு காலம்? ஆமா. சரி. 9 ஆண்டு காலம் ஆகியோ கண்ணம்மா, நான் இன்னும் கண்ணி கழியாம கண்ணியாகவே வாழ்ந்து வரட்டி. கண்ணி கழியாதையா? ஆமா. மாப்பிள்ள ஒரு தாட்டி போயிட்டு இருந்தரலாம். எதுக்கு நீ நானும் போய் அடிக்கிறதுல கூட்டாண்டா. ஏண்டா நம்ம அண்ணா கன்னிகளின்னு எவ்வளவு వ్యసనத்தோட பாவம் அழுதுட்டு சொல்லிட்டு ஒரு டைம் கூட்டிட்டு போறானா? அதுக்கு தான் நான் கூப்பிடுறேன். கன்னிகள் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் என்ன பண்ணுவா? என்னடா கமிஷனுக்கு யாராவது ஆம்பளை பேசிட்டு வந்துக்கிறியா? மாமாவா நான் சீலை கட்டிட்டு தான் இருக்கிறேன். ஆனா நான் வந்து அப்படி இல்ல இவன் பாக்குறதுக்கு தான் பேண்ட் சட்டை போட்டிருக்கிறான். பாரு, பேண்ட் சட்டை மாதிரியா இருக்குது. போட்டிருக்கிறான். ஆபரேஷன் தேட்டர்ல ஆபரேஷன் பண்றவனாரும் போட்டுட்டு வந்துட்டு ஆண்டவன் கொடுத்த சொத்து ஆளுக்கு ஒரு குத்து. சிவன் போட்ட குடிதான் எவன் போட்டா என்னடா சொல்லு பாக்கலாம். போய் போட அம்மா வேட வசூல் பண்ணிட்டு வந்து கொடுத்துருக்கா. ஆனால் பாப்பா மணி அவர்கள் அவர் சொத்திலிருந்து 1 ரூபாய் கொடுக்க மறு ரூபாய் மலை போல வளர்ந்து அவர் குடும்ப நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வமாக இருக்க எல்லா வல்ல பச்சையம்மனை வேண்டுகிறோம். ராமோஜயம். அப்படியாக இருந்தாலும் அப்படி நான் மாலை சுகத்தை தான் கண்டிட தவிர என் மன்னவர் சுகத்தை ஒரு நாளும் கண்டதில்லை. சரி. எதனால? எதுக்கு? என்னாச்சு? என்ன தெரியுமா? ஆனா என்னை பெக்காத தாயும் தகப்பனும். உங்களை பெக்காத தாயும் தகப்பனும்? ஆமா. யாரு? பெத்தா மட்டும் தான் தாய் இல்ல, பெக்காத தாய் இருந்தாலும் தாயும் தகப்பனும் தான். ஆமா. ஏன்னா என் கணவருக்கு தாய் தகப்பன் என்றார், எனக்கு அப்பம்மா தானே. ஆமாமா ஆமாமா. அதனால அவர்களுக்கு இருவரும் நேத்திரம் இல்லாதவர்கள். 2 பேருக்கும் கண்ணில்லை. ஓ, கண் பார்வை கிடையாது. ஆமா. சரி. அதனால அவர்களுக்கு நான் மகளாக இருந்து பணிவிடை வேலை செய்வது என்னுடைய வழக்கம். பணிவிடை செய்வது? ஆமா. சரிமா. என் கணவர் என்ன சொன்னா தெரியுமா? என்ன சொன்னார்? கண்ணே, ஏதோ நாம இருவரும் ஒன்று கலந்து நமக்கு ஒரு குழந்தை பிறந்து விட்டா சரி, நீ குழந்தை மேல
பாசமா இருப்பேன் எங்க அப்பா அம்மால கண்டுக்க மாட்டேன்னு சொன்னாரு. சரி சரி கணவர் சொல்ல மஞ்சள் மஞ்சள் சொல்லி நானே இவ்வளவு காலமா வாழ்ந்திருக்கிறேன். சரி அதனால இன்னும் நான் எத்தனை நாளைக்கு தான் இருக்கட்டும், எத்தனை நாளைக்கு தான் இருக்கிறது? பாலா போன ஒபத்துக்கு தான் சோத்தத்தங்கலாம். அந்த பாலாபனம் வயசுக்கு தான் சோத்த திங்குறோம். வாய் இதை ஏதோ வாய் நம்ம தான் ஏதோ போட்டு ஏதோ போட்டு மெண்டு கூட பார்க்கலாம், பட்டாணி கிளை கூட 4 பேர் அடிச்சு பார்க்கலாம். அந்த பட்டாணி போட்டா கூட 4 மடக்கு மடக்குன்னு கடிச்சிட்டு கிடக்கும். அந்த என்ன பண்ண முடியும்? அந்த பாலா போன பண்டை என்னத்துங்க? நானும் சுடு தண்ணி காய வச்சு சொரக்கட்டின்னு கூட ஊற்றி பார்த்துட்டேன். ஆமா அந்த பாலா போன பண்டை அந்த விதை கரும்பு தவிர வேற என்னத்த கேட்கும் எத்தனை நாளைக்கு நாம இப்படியே இருக்கிறோம். இப்படியா இருக்கிறது? அதனால அந்த கெல்ட்ட புண்டை வேணும், அந்த கெல்ட்ட தேவடியால இருக்கு பார்த்தீங்கன்னா அப்படி சொல்றான். ஆமா இதுக்கு மேல நம்மள ஒரு வழி பண்ணணும். ஆமா 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 அதனால அந்த கிழவனையும் கிழவியும் பார்க்கணும். ஆமா அப்படி நான் பாக்குறதா இருந்தா என் கிட்ட ஒரு ஆதி இருக்கிறான். அவளுக்கு பொச்சுக்கல் விடுறதுக்குன்னே ஒரு காதி பெண்ண. ஆமா அவளை நான் அழைத்துட்டு போய் சீக்கிரம் அழைத்துட்டு வா. அப்படியே மேல பேசிக்கலாம். சபையார்களே, தானே குணவதி அவங்க தாதி பெண் செங்கமலை தாதி அழைக்க அதே சமயத்தில் செங்கமலை தாதி சபை தருவார். அவரால் மற்ற